கோமதி பாரு என் மருமக ஸ்டார். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஃபர்ஸ்ட் சுபாஷ் அண்ட் ஃபேமிலியை கூப்பிடலாம். வாங்க சுபாஷ். சுபாஷ் அண்ட் ஃபேமிலி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, and your time starts now. அம்மா தலைக்கு மேல போகுதே பால் எங்கயோ. கால்ல நீ கேட்ச் பண்ணலாம் கரெக்ட்டா. இது பூம்பு பாட் ஆடுற மாதிரி ஆடுறீங்களே. நீ கையில புடிச்சுக்கலாம். கையில புடிச்சிட்டு ஹலோ. நைட்டுக்குள்ள சோ முடிஞ்சிருமா? இந்த பூம்பு மாடு கேக்குற மாதிரி கேட்கணும். 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பால் கூட போடல. அம்மா கையில புடிச்சு போ. சீக்கிரம் நேரா நில்லுங்க, எல்லாம் கரெக்டா பாலை புடிங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க. கையில புடிமா? கையில புடிக்க கூடாது, அதை புடிக்கல கையில. ஏய் கரெக்ட்டா மேல போடண்டி. 40 செகண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஒண்ணாச்சு ட்ரை பண்ணலாம். நீங்க கரெக்டா அதை கேட்ச் பண்ணணுமா? பொறுமையா போடுங்க. ஒண்ணு கூட போடல இன்னும். 50 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு ரெண்டு கம் ஆன் 4 3 2 1 டைம் அப். ஓகே, வாங்க. பரவாயில்ல, நீங்க வந்து 60 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து 2 பால் வந்து உருப்படியா போட்டிருக்கீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுருக்கலாம். ஆனா அவங்களுக்கு மேல மீறி எங்கேயோ போதே பால். அந்த அளவுக்கு நீங்க வீசுறீங்க. உங்க வீச்சு எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க கால்ல 2 வாட்டி நீங்க அடிச்சிருக்கீங்க தெரியுமா? நல்ல பழி வாங்கிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க, சூப்பர். சோ இந்த விளையாட்டு அடுத்தபடியா விளையாட வராங்க நம்ம ஸ்டீஃபன் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். சோஃபியா, மாவீராங்கனை சோஃபியா, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. விழாம போடுங்க. உழுந்தா கூட டேமேஜ் அடுத்தவங்களுக்கு தான் இருக்கணும், நமக்கு இருக்கக்கூடாது. அந்த கொள்கையை பின்பற்றுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எங்கேயோ போதே, பொறுமையா எங்கேயோ போடுறீங்க. பார்த்து கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. 60 செகண்ட்ஸ் இருக்கு. அம்மா நீங்க ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டா நீங்க கேட்ச் பண்ணலாம். பொறுமையா பார்த்து மண்டையில போடுங்க. ஒரு அடி. ஒண்ணே காட்டாதீங்க. நீ இல்ல, அவங்களே கரெக்டா தான் போடுறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தா மட்டும் புடிங்க. இதெல்லாம் கேட்ச் பண்ணலாம். 20 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. போடுங்க. ரெண்டு ஆனா நிஜமா நீங்க மாமியார் மேல இருக்கிற எல்லா கோவத்தை காமிக்கிற மாதிரியே இருக்கு. இன்னும் 15 செகண்ட்ஸ் இருக்கு. மூணு பொறுமை. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் மோர். பொறுமை மேல போடு. டைமா பரவாயில்ல. வாங்க சோஃபியா. வெல்கம் மிஸ்டர் பத்மநாபன். என்னுடைய வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. 22 வயசு பொண்ணு. எப்படி போய் சொல்றது பாத்தீங்களா ஆண்டி? எத்தனை வருஷமா ஆண்டி கொம்னருங்க ஆண்டி, எனக்கு காது கேட்காது. என்னோட வெயிட் ஊரு முழுக்க தெரிஞ்சு போயிடும். தெரியட்டும் ஆண்டி, பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? சித்துமா ரொம்ப அழகா இருக்கிற. எங்க ஏற பிள்ளையார் கோயில் ஒரு சாமியார் பிச்சை எடுப்பாரு, அதே மாதிரி செம்ம அழகா உட்காந்துருக்கேன். Thank you so much. இந்த சாமியார் வந்து தியான நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத கமல். அந்த தியானத்துல இருக்காங்க. ஆமாமா. சரி கோமதி, your time starts now. பார்த்து மண்டையில முந்திர போகுது. அம்மா தாயே பாத்து. அண்ணி நாட்டு சதி. ஏற்கனவே 40 கிலோ வச்சுட்டாங்க. 45 கிலோ உண்மையான வெயிட் இப்ப சொல்றேன் பாரு. நானு 45 சித்துமா 55 கூட அசராம உட்கார்ந்து இருக்கேம்மா. சித்துமா 60 அசையாம உட்கார்ந்து 65 சித்துமா அது ஒரு 55 70. இது பேலன்ஸ் பண்ணு. 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. வேற எதனா வெயிட் வைக்கலாம். அது மூட்டை வச்சிருங்க. இல்லடி ஃபிளாட் சர்ஃபேஸ் இது வை. இல்லம்மா அதுல 5 எடுத்துரு. 5 எடுத்துரு. இதை ஒண்ணு வச்சிரு.
அது போடு, அது வை, இது வை, 10 இது வை. seconds இருக்கு. இன்னும் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் அது வைக்கலாம். பத்தாது, வேற. வை. ஓகே. ஓகே. ஓகே மிஸ்ஸஸ் பத்மநாபன் என்னோட வெயிட்டுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா 58 செகண்ட் நீங்க வந்து லோட் பண்ணி வயசுக்கு ஈக்குவலாவா? வெயிட்டுக்கு ஈக்குவலா வெயிட்டுக்கு ஈக்குவலா வந்து 58 செகண்ட்ல வந்து முடிச்சிருக்கீங்க. பட் இந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் முடிக்கிறதே கஷ்டம். நீங்க முடிச்சிட்டீங்க. ஸோ வெல் டன். ஓகே கமல் அடுத்தபடியா என்னோட வெயிட்டுக்கு ஈக்குவலா லோட் பண்ண போறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் மணிகண்டன் அவர் தான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆர்வமா காத்துட்டு இருக்காரு. ஆனா சங்கத்துல அதுக்கான வந்து பர்மிஷன் உங்களுக்கு கிடைக்கல. அதனால உங்க மனைவி தான் வந்து இந்த டாஸ்கை பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் மணிகண்டன். பிரியா அவங்க பண்ணாங்க பாத்தீங்களா? ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இது எப்படி பண்ணணும்ட்டு. நீங்க எவ்வளவு செகண்ட்ஸ்ல முடிப்பீங்க? 45 seconds. 45 சம்பல்ல. சரி பாப்பமா. Your time starts now. பாத்துக்கா வெயிட்டுக்கா மண்டையில போட்டுறாதீங்கக்கா பாத்துக்கா. ஐயோ பாத்துக்கா. சொல்லுங்கக்கா பாத்து. அவசரம் வேணாம். ஒன்னொன்னா தூக்கு ரைட் ஓகே அக்கா சித்ரா மண்டையில போட்டுறாதீங்கக்கா. ரைட் சைடு இங்க இருக்கு சீக்கிரம் வந்தா போது போனா வராது. சித்ரா தலையில போடக்கூடாது. ஆமா இது புஷ் நேரணும். வேற வைங்க. Time up. நினைச்சுப்பா. ஓகே கன்சிடர் டு பி பேலன்ஸ். கடைசியா வந்து டைம் அப் ஆச்சு. அதுவும் வந்து அதிசயமா வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க 1 நிமிஷம் எடுத்துட்டீங்க. பட் அந்த டாஸ்க் வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்ததா வந்து இதை விளையாட போறது திரு ரமேஷ் அவர்கள் ஃபேமிலி. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ரமேஷ். நீங்க எவ்வளவு செகண்ட்ல முடிப்பீங்க? 40 சம்மல்ல. சரி சித்துமா அலர்ட்டா இருக்கேன். பட் அவங்க 2 பேருமே ட்ரை பண்ணது என்னதான் வெயிட் தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டான பொருட்கள் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். பயங்கர வெயிட்டா தூயின்பேனா வச்சீங்கன்னா ஒரே டைம்ல ஒரு 10 செகண்ட்ல முடிச்சிடலாம். செங்கல்ல தும்பியா மண்டையில போட்டீங்கன்னா 5 செகண்ட்ல முடிச்சிடலாம். அவங்கள அது எப்படி? ஓகே ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. ஓடு. எது நடந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பீதி வந்துகிட்டே இருக்கே. பின்னாடி ஒன்று இருக்கு. இந்த ஸ்ட்ரைட்ல வந்திருக்கு. 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்து கை கிழிச்சுக்க போறீங்க. ரெண்டு எடுத்து ஒண்ணுனாவே. ஒண்ணுனா. 40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே வெயிட். இல்ல இல்ல இது நிக்கும். 47 ஆயிடுச்சு. ஓகே மிஸ்ஸஸ் ரமேஷ் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி 40 செகண்ட் சொன்னீங்க. 47 செகண்ட்ல முடிச்சிட்டு இருக்கீங்க. 7 seconds late. 7 செகண்ட் லேட்டு. அடடா என்ன ஒரு தன்னம்பிக்கை இல்ல. சோ எக்ஸலன்ட் ஜாப். நீங்க உங்க இடத்துக்கு போலாம். பேபி என்ன நீ கலாய்ச்சல. அதனால உனக்கான தண்டனை வந்து நீ அங்கேயே உட்கார்ந்து ஆடி இல்ல அதுக்கு முன்னாடி நீ ஸ்கோர் சொல்லிடு. ஸ்கோர் சொல்லிடலாமா? அதுக்கு அப்புறம் தண்டனை எல்லாம் பார்த்துக்கலாம். சரி ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா திரு பத்மநாபன் அவர்கள் ஃபேமிலி 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. அண்ட் திரு மணிகண்டன் அவர்கள் ஃபேமிலி நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு 2 செகண்ட்ல மிஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் 200 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. ஃபைனலி இது வந்து அவங்க எப்போ வச்சாங்க எப்போ பேலன்ஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அவ்வளோ ஃபாஸ்டா பண்ண திரு ரமேஷ் அவர்கள் ஃபேமிலி நீங்க 600 மார்க் வாங்கியிருக்கீங்க. சித்துமா கமலே தயவு செஞ்சு என்ன எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விட்டு கமலே. காப்பாத்துவா. என்ன இங்க ஆங்கர் பண்ணதானே கூப்பிட்டாங்க. செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே என்னது இது? நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. உன்னை செட் ப்ராப்பர்ட்டியா தான் கூப்பிட்டு இருப்பாங்க ஒருவேளை. சரி நம்ம பிரேக் சொல்லிட்டோமா? அப்படியே ஐயோ என்ன ரிலீஸ் பண்ணி நாங்க அப்படியே ஜாலியா விளையாண்டு இருக்கிறோம். அதுக்குள்ள நீங்க எல்லாம் ஒரு பிரேக் போயிட்டு வந்துருங்க. இது ஆஹா மாமியார்.